ஹலோ கஸ், நான் உங்கள் கிராணி வாரியர். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தேங்காய்க்குள்ளே தான் என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ரெயினோட டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போய் அந்த ட்ரெயின் இன்றைக்கான ஓப்பன் தான் பண்ண போகிறோம். ட்ரெயின் நம்ம பக்கம் தான் நம்ம தேங்காய் எடுத்துகிட்டு அலையிற பாடம் மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாம் மிரண்டுருவீங்க. நம்ம தேங்காய் எடுத்துகிட்டு ஆத்தா வருது தாத்தா வராங்க போட்டு துரத்துன்னு அப்புறம் பாத்ரூம்குள்ளேலாம் போக வேண்டியதாக போச்சு. அதெல்லாம் நீ போக தான் வரும். அப்புறம் பொறுமையாக எல்லா பக்கமும் போயிட்டு சுற்றி போட்டு அப்படியே பொறுமையாக வந்தேன். அப்படியே கீழே போகலான்னு சொல்லிட்டு கீழே எத்தனை டைம் தெரியுமா லிஃப்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி லிஃப்ட்டை தனியாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் கீழே போனால் தாத்தா வந்து துரத்துவார் ஒரு துரத்தி போட்டு அப்படியே சைடில் போய் திருப்பி சுற்றி ஒரே இடத்துக்கு தான் போகிறோம். அப்புறமா இதை திருப்பி சுற்றி விட்டுட்டு எங்கடா காணாமேன்னு சொல்லி பார்த்தா கீழேருந்து வருது. அப்புறம் கீழேருந்து மேலே போனோம். திருப்பி வந்த இடத்துக்கே போனேன்னா எனக்கு கடுப்பேறி போச்சு. திருப்பி லிஃப்ட் அழுத்துறான்ட்டு திருப்பி கீழே போக ஆரம்பிச்சிட்டேன். கீழே போயிட்டு அப்படியே பொறுமையாக கீழேன்னு போனோம்னா போயிட்டு அப்படியே இங்கிட்டு போய் இந்த டோரை அடிச்சு பிடிச்சி அப்படியே நீக்கலாம்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் நீக்கி இதில் வச்சு அவ்வளோதான் முடிஞ்சு திறந்துட்டு சாவியும் நம்ம கையில் கிடச்சிருச்சு. அப்புறமா உங்களுக்கு வெப்பம் எப்படி இந்த வேணித்தில் எடுக்கணும்னு தெரியலன்னா இன்னொரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் போய் மறக்காமல் பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காயினை போட்டு டிக்கெட்டெல்லாம் உருவிட்டு கீழே போனோம்னு பார்த்தா ஆத்தா வந்துட்டாரு. அப்புறம் தாத்தாவை துரத்தலான்னு பார்க்குறேன். எங்கே சந்தை பொந்தில் அவரும் சுட்டு தள்ளுறாரு. குருவிக்கு தெரியல பொழப்பு. 1000 நாளாட்டே வச்சுருக்கிறாரு கண்ணவும். ஆனால் குருவை சுட தெரியல. என்ன ஒரு மனுஷன் பார்த்தீங்களா? நம்ம ஊர்லேருந்து இத்தனை பேர் இருக்கிறானுங்க. என்ன பண்ணுறது? அப்புறம் பொறுமையாக ஊர் சுற்றி போட்டு திருப்பி லிஃப்ட்டுக்கே போனேன். என்னை பார்த்தா கடுப்பேறி போச்சு. அப்புறம் ஒரு திருப்பி ஒரே ஒரு சுற்றிக்கிட்டே இருந்து போட்டு அப்படியே பொறுமையாக கீழே போகலான்னு சொல்லி ஒரு ஐடியா போட்டேன். அப்புறம் அதே மாதிரி கீழே போனேன். அப்புறம் ஆற்ற துரத்துச்சு. அது அங்கே தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் பசாட்டி கீழே போய் நான் டோரை அங்கிட்டு போய் அழுத்தி பார்க்குறேன். எங்கே ஒன்றும் திறக்கல. பார்ப்பீங்க பாருங்க. இங்கிட்ட அழுத்தினா திறக்கணும்னு பார்த்தா டிரைவர் சீட்டை போய் திறந்தேன்னா ஒன்றும் திறக்கல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அப்புறமா இங்கிட்டு திறந்துச்சு. இது ஒரு மிஷினு, அது ஒரு ரோபோட்டு. பாய். இனி அடுத்த வீடியோவில் எல்லாத்தையும் மாற்றுறதெல்லாம் பார்ப்போம். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி